பாண்டவர்கள் அவங்க நாட்டை இழந்து காட்டில் வசித்த காலம். காட்டில் ஒரு மானை தேடி அலையிறாங்க. அவங்க தன்னோட இருப்பிடத்தை விட்டு வெகு தூரம் காடுகளில் தேடி அலையிறாங்க. எங்கே தேடியும் அந்த மான் இவங்க கண்ணுக்கு புலப்படலை. அந்த சமயத்தில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தூரம் நடந்தனால தண்ணீர் தாகம் ஏற்படுது. யுதிஷ்டர் சகாதேவன்கிட்ட சொல்கிறாரு, தண்ணீர் கொண்டு வரும்படி சொல்கிறார். தண்ணீர் இருக்கிற இடத்த கண்டறிஞ்சிட்டு வர சகாதேவன் ஒரு மரத்து மேலே ஏறி நின்று சுத்துமுத்து பார்க்குறாரு. தூரத்தில் சில பறவைகள் பறந்து கொண்டு இருக்கு. அதை பார்த்த சகாதேவன் அந்த இடத்துல பறவைகளுக்கு உணவாக மீன் இருக்கணும், அப்போ மீன் இருக்கணும்னா அங்கே ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு அவரோட உள்ளுணர்வு சொல்லி அந்த திசையை நோக்கி நடந்து செல்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே அவர் என்னப்படியே அங்கே ஒரு குளம் இருக்குது. அவனுக்கு தாகமாக இருக்குது, முதல்ல நம்ம தண்ணீர் அருந்திட்டு மீதி அவங்களுக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு குரல் கேட்குது, சகாதேவா, எனது அனுமதி இல்லாமல் தண்ணீர் அருந்தினா நீ இந்த இடத்துல இறப்பாய் அப்படின்னு கேட்குது. முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் கூறணும், அதற்கு பின்னாலேயே நீ தண்ணீர் அருந்தலான்னு கூறியது. சகாதேவன் சுற்றி முற்றி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அப்படி யாராவது வந்தாலும் தன்னோட பலத்தினால அவங்கள வென்றலாம், அழித்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த குரலை மதிக்காமல் அவர் தண்ணீர் அருந்துறாரு. அந்த இடத்துலையே அவர் இறந்து விழுந்துடுறார். வெகு நேராகியும் சகாதேவன் திரும்பாதனால கொஞ்சம் கலக்கமுற்ற யுதிஷ்டர் சகாதேவனை பற்றி அறிஞ்சு வர்றதுக்காக தண்ணீர் எடுத்துட்டு வர நகுலனை அனுப்புகிறாரு. நகுலனும் அந்த குளத்தை அடைஞ்சு சகாதேவனை போலவே தண்ணீரை அருந்தி இறக்குறாரு. அதுக்கு பின்னால் அர்ஜுனனும் அதே மாதிரி பீமனும் குளத்தில் போய் தண்ணீரை அருந்தி அவங்க எல்லாருமே இறந்து விழுந்துடுறாங்க. அதுக்கு பின்னால் யுதிஷ்டர் எல்லாரையும் தேடி செல்றார். யாருமே வரலையே இவ்வளோ நேரம், அவங்க போன திசையில் போகும்ட்டு தேடுறாரு. குளக்கரையில் அவங்க அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன்லாம் இறந்து கிடக்கிறத பார்த்து அவர் பதறிட்டார். யார் உடல்லையும் எந்த காயமுமே இல்லை. எந்த போர்லையும் வீழ்த்த முடியாத அர்ஜுனனும் பீமனும் கூட விழுந்து கிடக்கிறத பார்த்து தர்மபுத்திரர் தண்ணீரில் விஷம் கலந்துருக்கோ அப்படின்னு சந்தேகிச்சு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து முகந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு குரல் கேட்குது, ஓ தர்மபுத்திரா, நான் ஒரு யக்ஷன், இந்த குலத்தை நான் காவல் செய்கிறேன். எனது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தண்ணீர் அருந்தியதால் இவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. பதிலளிக்காமல் தண்ணீர் அருந்தினால் உனக்கும் இதே கதிதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. யுதிஷ்டர் யக்ஷனின் கேள்விகளுக்கு பதில் கூற உடன்படுறார். கேள்விகளும் பதில்களும் மகாபாரதத்தில் யக்ஷ பிரசனம்ங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. கேள்விகளுக்கு சரியான பதிலை யுதிஷ்டர் அளிக்கிறாரு. இதனால மனமகிழ்ந்த அந்த யக்ஷன் யுதிஷ்டர்கிட்ட, உன்னிடம் நான் மிகவும் மகிழ்ந்தேன், அதனால உன்னோட 4 தம்பியில் நீ விரும்பும் ஒருவரை உயிர் பெற்று எழ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறது யக்ஷன். நகுலன் உயிர் பெற்று எழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரர் கேட்குறாரு. அதற்கு யக்ஷன், யுதிஷ்டரா, கௌரவர்களோட போர் வர்றது நிச்சயம். துரியோதனை அழிக்க பீமனை நீ கேட்கல, கர்ணனை எதிர்க்க அர்ஜுனனை நீ கேட்கல. அவங்க இருவரையும் விட்டுட்டு நகுலனை ஏன் கேட்குற? போரில் வெல்ல அவன் உனக்கு எப்படி உதவுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பீமனும் அர்ஜுனனும் இருப்பதுனால ஒருத்தன் போரில் வெல்லலை, தர்மத்தில் நிற்கிறதுனால தான் வெற்றி பெறுகிறான் ஒருவன். உடலில் வலிமை வெற்றியை கொடுக்காது. எந்த தர்மத்தை ஒருவன் காக்கிறானோ அந்த தர்மமே அவனை காக்கிறது, மற்றவை எதுவும் காப்பதில்லை. எனது தந்தைக்கு குந்தி, மாத்ரி அப்படின்னு சொல்லி 2 மனைவிகள் இருக்கிறாங்க. இருவருடைய வம்சமும் விளங்க வேண்டும் அப்படின்னா குந்தியின் மகனாக நான் இருக்கிறேன். அதனால தான் மாத்ரியோட மகனான நகுலனை எழ செய்ய சொல்கிறேன். இதுதான் தர்மம். தர்மத்தை கடைபிடித்தா தர்மமே என்னை காக்கும் அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரர் சொல்கிறாரு. இதனால மிகவும் மகிழ்ச்சி அடைந்த யக்ஷன் தர்மபுத்திரன் முன்னால் தோன்றி, தர்மபுத்திரா, கஷ்டமான இந்த நிலையிலையும் நீ தர்மம் தவறாத கண்டு மனம் மகிழ்கிறேன். உனது 4 தம்பிகளையும் உனக்கு மீட்டு தர்றேன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதித்தார். காக்கப்படும் தர்மமே ஒருவனை காக்கிறது. தர்மோ ரட்சதி ரட்சதக.